இந்த மாரி ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நம்ம நெறைய பார்த்துருப்போம். வெளியில பார்த்துருப்போம். இட் கோஸ் அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன். கம்ருதீன் மாதிரி ஒரு மனுஷன் கையில மாட்டிக்கிட்டாங்கன்னா, ஐ அம் வெரி சாரி டு சே அவங்க வந்து எமோஷனலா, பிசிக்கலா டேமேஜ் ஆகாம வெளியில வரவே முடியாது. வரவே முடியாது. த ஒன்லி வே டு சேவ் சேஃப்கார்ட் பார்வதி இஸ் அவங்க ஃபேமிலி. இதுக்கு தான் நான் ஃபேமிலி ரவுண்ட் போது சொன்னேன். அவங்களுக்கு அம்மாவ தவிர இன்னொருத்தர் வந்திருக்கணும் டு கிவ் அ டிஃபரண்ட் ரைட் பெர்ஸ்பெக்டிவ். அவங்க அம்மா வந்து துணிவே அப்ப சக்தின்னுட்டு இருந்த போயிட்டாங்க. அப்ப இருந்த சிச்சுவேஷன் இருங்க, வேற இருங்க. ராஜி. நான் சொல்லி முடிச்சிடுறேன் டாம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இது வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து நெறைய பார்த்துருப்போம் வெளியில. அட்லீஸ்ட் நான் பார்த்துருக்கேன். வளர்ந்து வர சமயத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஒருத்தரா ஏலியனேட் பண்ணிட்டே வருவாங்க. முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் வரக்கூடாது வீட்டுக்குன்னு. அதுக்கப்புறம் ஃபேமிலிக்குள்ள தகராறு பண்ண வைப்பாங்க. அதாவது பொண்ண முன்னாடி நிறுத்தி பின்னாடி எல்லாம் பண்ணுவாங்க. இது திஸ் இஸ் கண்ட்ரோலிங் அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப். இதுல அவங்க சுகமா இருப்பாங்களான்னா, சத்தியமா இருக்க மாட்டாங்க பார்வதி. இது இன்னைக்கு நேத்திக்கு இல்ல. ஆனா வெளியில வரும்போது எமோஷனல் டேமேஜ் இருக்கும். பிசிக்கல் டேமேஜ் இருக்கக்கூடாதுங்கிறது தான் பெரிய பிரார்த்தனை. என்னுடைய பெரிய பிரார்த்தனை. I admire her. I really truly believe she is the strongest person. பட் எமோஷனலி இந்த மாரி சமயங்கள்ல நெறைய பேருக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் வர்றது கிடையாது. எமோஷனலா பிரேக் அவுட் பண்ணி அந்த ஒரு தெளிவு வந்து நவர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்க பவுன்ஸ் பேக் சீக்கிரம் பண்ணுவாங்க. ஆனா அந்த எமோஷனல்குள்ளார போய் போய் விழுவாங்க. வெளியில வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வளருமா? தொடரும். வளரும். ஒரு கட்டத்துக்கு போய் நம்ம கேள்விப்படுவோம். வெளியில வந்து அவங்க ஃபேமிலியோட சப்போர்ட் கண்டிப்பா அந்த சமயத்துல வேணும். நெறைய பெண்கள் வந்து சின்ன வயசுலயே வந்து நம்ம நம்ம இண்டிபெண்டன்ட்டா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ப தவிர்க்க முடியும். அ பார்வதி வந்து சாண்ட்ராவ அப்படி நம்பியிருக்கணும். கண்ணு முன்னாடி நம்பியிருக்கணும். திவ்யாவ நம்பியிருக்கணும். அந்த ஆதிரைய நம்பியிருக்கணும். எல்லாரையும் நம்பியிருக்கணும். இது சரியில்லன்னு அவங்களுக்கும் உள் உணர்வும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதையும் தாண்டி தாண்டி பண்றாங்கன்னா, ஏன்னா கம்ருதீனுக்கு வந்து இந்த மாரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க அந்த நார்சிஸ்டிக் பீப்பிள் வந்து அவங்க அன்ப கொட்டுவாங்க. முழுக்க முழுக்க கொட்டுவாங்க. உங்களால மறுக்கவே முடியாது. அது அத ரிசீவ் பண்ணிக்கிற எண்டுல இருக்கிறவங்க, அது உண்மை அப்படின்னு நம்புற அளவுக்கு கொட்டுவாங்க. அவங்க வந்து பார்வதி கண் அடிபட்டிருக்கும்போது, இவர் பக்கத்துல நின்னு எல்லாம் பண்ணாரு. எல்லாமே இருக்கும். எவ்ரிதிங் இஸ் ஃபார் அன் அப்பியரன்ஸ். எவ்ரிதிங் ஹி பிரிங்ஸ் ஹர் அண்டர் கண்ட்ரோல். தட் வி சா இட் இன் லைவ். த மொமெண்ட் ஹி ஃபவுண்ட் அவுட் அம்மா, அப்பா உள்ள வரப்போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, என்ன ஒரு டாக்ஸிக்கா அவங்க அம்மா ஏன் வராங்க? அப்படின்ற கேட்கிற அளவுக்கு போனாங்க பார்த்தீங்களா? அது that is the biggest sign, biggest red flag there. இது வந்து நெறைய பேருக்கு புரியறதில்ல. இந்த மாரி நான் ரிலேஷன்ஷிப்ஸ் நான் கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன். அவங்க கொஞ்சமா மறைஞ்சு யார் பேச்சையும் கேட்க முடியாது. கேட்டா திட்டு வீட்ல. வெளியில வந்து இது கண்டிப்பா கன்டின்யூ ஆகும். ஆனா பார்வதி ஃபேமிலி அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்ற ஒரு பலமான நம்பிக்கை நான் வைக்கிறேன். ஆனா வீக்கெண்ட் ஆனா இந்த ஒன்ஸ் ஹோஸ்ட் அகைன் கிளவுன் வந்து மை டியர் கம்முவானே. இருங்க பேட்டரி கொடுக்க வரான். வந்துட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா. வந்து கையை கிள்ளிட்டு போறான். ஹி நோஸ் எங்க தொட்டா அவங்க விழுவாங்க அப்படின்னு. ஆனா, அ தெரியாம தான் நான் சொல்றேன் நானு. இந்த மாரி நெறைய படிச்சு, நெறைய ஸ்ட்ராங்கா வெளியில தெரியிற
பல பெண்கள் எமோஷனலி உள்ளுக்குள்ளார கொஞ்சம் கொழன்னு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதையும் தாண்டி வெளியில வரணும்னா, அவங்க வந்து காத தொறந்து முதல்ல கேட்கணும். அம்மா, அப்பா சொல்றதையோ, "இது வேண்டாண்டி, இது வேண்டாண்டி, இந்த பையன் உனக்கு சரியில்ல" அப்படின்னா, ஏன் சொல்றாங்கன்னு யோசிக்கணும். வேற ஆங்கிள்லேருந்து பார்க்க கத்துக்கணும். இதுக்கு தான் Guys, ஹாப்பி நியூ hello. இயர்! Hello, guys. ஹேப்பி Happy நியூ New Year, இயர், ஹேப்பி நியூ guys. இயர், ஹேப்பி நியூ Happy இயர் New டு ஆல், ஹேப்பி நியூ Year. இயர் டு ஹாப்பி நியூ ஆல். இயர். Happy New May Year. this year brings happiness and joy. ஹாப்பி நியூ இயர் Everybody, Tom, 2026. wishing you amazing year, as wonderful as you are, and everybody celebrating their new year. Happy new year to you all. Thank you, Raji. Wish you the same. எங்களுக்கு இன்னும் ஒரு 12 மணி நேரம் இருக்கு. Thank you so much. Okay. Happy New Year to all. டாம் நான் பேசலாமா? நான் முடிச்சிட்டேங்க. பேசுங்க. பிரவீன் ஒரே ஒரு நிமிஷம். ராஜி சாரி டாம் சொன்னதுக்கு ஒரு பாயிண்ட். அவன் வந்து 3 பேர் உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவன் ப்ரீ பிளான் பண்ணிட்டா. பாத்திரம் விளக்கும் போது நான் கூட போய் நின்று பேசணுன்றத அவன் ப்ரீ பிளான் பண்ணனான். ஓகேங்களா? அதுதான் இப்போ நடக்குது. ஓகே. ஸோ டோன்ட் ராஜி சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ராங் என்ன உமன்ஸ் வில் பி மன்னிச்சிருங்கங்க. லிசன். கேக்குதா? ம் ஹலோ 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 கேக்குது ஹலோ குட். ஹலோ ஹலோ. ம் இல்ல குடும்பத்தில் இருந்து கால் வந்து விட்டது. என் பசங்க எல்லாம் திரும்பவும் வீடியோ கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. கால் இது ஸ்பேஸ் எண்டா இருக்கும்னு நினைச்சேன். Yeah. Happy New Year. Everyone should have a beautiful year. நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே சாதிக்கிறதுக்கும் அப்புறமேட்டுக்கா ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா எல்லாமே சால்வ் ஆகி ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டியான ஒரு டெசிஷன் எடுத்து இந்த இயரை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப ப்ரொடக்டிவா ஃபன்னா ஜாலியா கொண்டு போங்க. டென்ஷன் நோ. வயசு கோயிங், டேஸ் கோயிங். ஓகே. பர்த்டே மாதிரி தான். பர்த்டே வரும்போது சந்தோஷங்கள் ஒண்ணும் கிடையாது. வயசாகுது நமக்கு. அதனால வருஷங்கள் வரும்பொழுது நாட்களை வீணடிக்காதீர்கள். சந்தோஷமாக செலவிடுங்கள். ஹாப்பி ஓகே. நியூ இயர் காய்ஸ். கடைய போட்டாமா வந்து சேர போட்டு உட்காந்துட்டான் வெக்கங்கட்டவன். ஆரம்பிச்சிருச்சு ஆமா பேட்ச ஆமா போர்க். ஆமா. நியாயம். ஆடா பொறுக்கி இதுக்காடா இவ்வளோ அவ சிரிக்கிறான் பாத்துட்டு டாம். இருக்கிறா. டாம் சிரிக்கிறாங்க. தெரியும் தெரியும். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா ஐயோயோ வீக்கெண்ட் வரப்போது வந்தா செருப்படி வாங்கன்னு தெரியுமே இந்த நாய்க்கு தான். நான் தான் சொல்லல இது ஒரு 1 நம்பர் பொறுக்கின்னு. இல்ல எனக்கு வந்து அன்ஃபில்டர்ட் சொல்ற மாதிரி அரோரா மேல நம்பிக்கை இருக்கு. இந்த வீக்கெண்ட்ல வந்துட்டு அரோரா பேசுறதுதான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஐயோ. டாம் கேன் ஐ? Yeah, you can, but family coming again. One second. சொல்லுங்க ஜா. Thank you so much. Happy New Year, தங்கம்மா. தமிழ் குட்டி, தமிழ் குட்டி. டேய் தமிழா விழுந்துடாதடா. இங்க பா தங்கம். பேசு பிரேமா பேசுறாங்க. என்ன பிரேமா? என்னடி பண்ற நீ மாடியில உட்காந்துட்டு? கிரில் பண்றீங்களா? பார்பிக்யூ பண்றீங்களாடி? தூங்காம பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா தூங்காம பிக் பாஸ் பாத்துட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க மட்டும் இந்நேரத்துக்கு தூங்காம நைட் உட்காந்து கிரில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, நாங்க எல்லாம் செலிப்ரேட் பண்றோம். செலிப்ரேட் பண்றீங்களாடி? சரிடி கோழி குஞ்சு. லவ் யூ டி. காசு வேணுமா? கொடுக்குறேன். என்னது? காசு காசு குடுக்குறியா? ஆமா சரிடி குடுறி. நிறைய வச்சிருக்கியா? அது எனக்கு நிறைய எனக்கு வச்சிருக்கியா? கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜிபே பிரேமா பண்ண காரங்க. சொல்றி. ஜம்மாமாவை ஜிபே பண்ண சொல்றி. வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன்னு ஓடிட்டான். சரிங்க பிரேமாமா நீங்க பாருங்க. பை. இருங்க மாமா வந்திருக்காரு. மாமாவுக்கு ஒரு ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். மாம்ஸ் மேல வரீங்களா மாம்ஸ்? இவனுங்க மொத்த இதையுமே வந்துட்டு வினோ டே வருவியா மாட்டியா? ஹாப்பி நியூ இயர் வினோ. வினோ கேக்குதா நான் பேசுறது?
இப்ப கேக்குதா? ஹலோ, ஹாப்பி நியூ இயர். கேக்குதுடா. ஹாப்பி நியூ இயர்ரா. Stay ஓகே, blessed and yeah, happy new year to healthy-ஆ. all. Yeah, wish you the Happy same. New Year. Hello. நீதா recover ஆகி வரணும். We are praying for everyone. சூப்பர். Thank you so much, Vino. அங்க யாரோ Okay. பேசுறாங்களே அந்த பக்கம் உங்ககிட்ட. மொத்தத்தையும் ஸ்பேஸ முடிச்சு யாரு? விட்டு என்னடா எல்லாரும் டக்குன்னு போயிட்டானுங்க. எல்லாரும் செலிப்ரேஷன் மோடுக்கு போயிட்டாங்களா? யோ அன்ஃபில்டர்ட். Okay. யோ அன்ஃபில்டர்ட். எங்க மேடம் என்னைய பொறுத்தறீங்க வயலன்ஸ் எல்லாருமே. சரி ஓகே போய் எல்லாரும் கொண்டாடுங்க உங்க நியூ இயர. வினோத் மாமா நீங்க என்ன Okay, okay. பண்றீங்க? Bye, bye. வினோத் மாமா என்ன நானும் பண்றீங்க? தாண்டா ஸ்பேஸ் கால்ல இருக்கேன். நம்ம தனியா பேசலாம்டா. பாய்டா. பிரேமம்மா பேசுறீங்க. சரி Bye, ஓகே பிரேம். டாடா பாய். Bye, guys. பாய் 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 Okay, வினோத். bye bye. பாய் பாய் பா. பாய் ஜான் பாய் ஜான். சொல்லுங்க. மன்னித்து விடுங்க. எல்லாரும் சந்தோஷமாக புத்தாண்டை கொண்டாடுங்கள். ஓகேவா? இவன் பேசுறான். இப்ப நம்ம ஸ்பேஸ் போடணுமா? எனக்கு இப்ப இத உட்கார்ந்து கேட்கணுமான்னு இருக்கு. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகாதீங்க டாம். அதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆக வேணாமா? மா ஆமா டாம். கேட்கணுமா கண்டிப்பா. அவன் வந்து பேச வரான். அந்த பொண்ணு சொல்லுது நான்லாம் பேசல கிளம்புடான்னுது. அவன் உட்கார்ந்துட்டே இருக்கிறான். நான் பேசாம என்ன? இல்லங்க திவ்யா கூட பேசின சண்டைய வந்து இதோட கம்பேர் பண்றாங்க. நாங்களும் திவ்யாவும் தான் அடிச்சுக்கிட்டோம். இப்ப சேர்ந்துக்கலையா அப்படின்றான். என்ன இவன் எவ்வளவு கேவலமான பர்சன், எவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கான். சி ஆமா ஆமா ஆமா. திவ்யா நீங்க முழிச்சிட்டு இருப்பீங்களா இன்னும் கொஞ்ச நேரம்? ஆமா இருப்பேன். ஒரு 2 hours இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க ஒரு காதை அங்க வச்சுட்டு எங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுங்க. நான் ஓகே ஓகே ப்ளே ஓகே. பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இங்க வெளில பேக்ரவுண்ட் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா? கேக்குது டாமி. ஆடியா? ஐயோ 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 ஐயோப்பா. யாருங்க இவன்? இவனை யாராவது செருப்பால் அடிக்கலாங்க ப்ளீஸ்ங்க. ஆத்திரமா வருது இவன் பேசுறத கேட்டா எனக்கு. வெளிய வந்தா அடிக்கலாம் டாம். வரலையே. சை மனுஷனே கிடையாதுங்க. இத்தனை சீசன்ல ஒருத்தரை பார்த்தா எனக்கு செருப்பு எடுத்து அடிக்கணும்னு தோணுனது கிடையாதுங்க. இவனை பார்த்தாவே தோணுது எனக்கு இப்போ. See, everybody is kind of coming and checking. வந்து செக் பண்ணி போறாங்க நினைக்கிறேன். பட் he's going to do his worst தான். வேற ஒன்னும் வழியே கிடையாது. Okay, I don't want to interrupt. Let others. இருங்க. அவ சொல்றா இந்த வீட்டுல கத்தி வச்சதுக்கு அருவா கிருவா வச்சிருக்கலாம். இவனை பொழக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறா. இல்லம்மா விக்ரம் கண்ண காட்டுறான். பேசாதன்றான். இது கேட்க மாட்டேங்கிறானே இவன். ஐயோ எச்சங்க இவன். இவ்வளவு கேவலமா வருவான்னு நான் நினைக்கவே இல்ல டாம். அவன் அப்படியே சிரிச்சு எதுவுமே நடக்காத மாதிரி இல்ல சிரிக்கிறான். ரொமான்டிக்கா பாக்குறான். அவ எல்லாமே ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஒருத்தர் பண்றதெல்லாம் பார்த்தா வயலன்ஸ் மட்டும்தான் இங்க நடக்கல, மத்தபடி எல்லாம் நடந்துருச்சுங்கிறாளே. ஜாட மாதிரியா பேசினுக்கிறான். முன்னாடிதான் உட்காந்துனுக்கிறான். ஜாட மாதிரியே பேசுறா. திவ்யா அவன் முதுகு தோலை காப்பாத்துறதுக்காக அவன் இதெல்லாம் பண்ணுவான். அவன் இல்ல காலை கூட போய் ஏஞ்சலின் மேடம் கழுவான். எப்படி மேடம் ஒருத்தன் வந்து சேர போட்டு பார்வதி முன்னாடி சேர போட்டு எப்படி மேடம் உட்கார மனசு வருது அவனுக்கு? வெக்கமே இல்லாம. அவனுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே திவ்யா, மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே. அவனுக்கு வேற வழியே கிடையாது. அவ காலை விட்டு கழுவுனா கூட அப்பதான் தப்பிக்க முடியும். இதெல்லாம் பார்வதி தெரிஞ்சேதான் பண்ணுது. I know a lot of us are upset and we have right to be upset. எனக்கெல்லாம் வந்து கான்ஃபிடென்ட்டா நம்பிக்கை இருக்கு அஞ்சலி. எனக்கும் இருக்கு. பட் இப்ப பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் டாமி? she is not a baby, she is an adult ன்னு தானே நினைப்பாங்க. பாக்குறவங்களுக்கும் தெளிவா தான் தெரியும். he is the one who is coming and begging. she is refusing, she is saying no, but he is not leaving.
இப்போ இப்போ எந்திரிச்சு இது போயிருக்கலாம். நம்ம லைவ்ல பாக்குறோம். இது வந்து நாளைக்கு எபிசோட்ல எப்படி வருதுன்னு பார்த்துதான் நம்ம ஆ, அதுக்குள்ளே ஜ- சர்க்குலேட் பண்ணுவோங்கிறேன். ஆமா நைட்டோட நம்ம எதுல நைட்டா சர்க்கியூட் பண்ணுவோம்? we சோஷியல் will மீடியால start சர்க்கியூட். circulating it. அவ்வளவுதான். we will start. என்ன ஒரு ஒரு 1000 பேர் போஸ்ட் போட்டா பத்தாதா? டக 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 ஸ்ப்ரெட் 19. ஆகாதா? அவ்வளவுதான். Yeah, we can do that. We can definitely do that. நானே மல்டிபிள் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். I don't have the conversation and I'm going to be out tonight, but I'll definitely tweet at least 10 and then எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். எத்தனை தடவை ஷேர் பண்ண முடியுமோ? Because the whole house knows. But அவங்களுக்கும் எரிச்சல் வரும். இவ சேர்ந்தான்னா உனக்கு இவ்ளோ சொல்லியும் நீ பண்றியடின்னு அவங்களுக்கு எரிச்சல் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. And even போய் வேணும்னே சாண்ட்ரா கூட சண்டை போடுறான் because he wants to alienate Sandra and he wants to alienate the rest. மத்தவங்க என்ன சொல்வாங்க, நீ அவன் கூட போய் சண்டை போடுற மாதிரி எங்க கூடயே வந்து சண்டை போடுவே, எங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நீங்க எக்கேடாவது கெட்டு போங்க சொல்லி எல்லாரும் போவாங்க. அதுதான் பண்றா இவன் because 2 நாளா பார்க்கறான் how the whole house is having fun with her and she's having fun with them. அத அவனால டாலரேட்டே பண்ணிக்க முடியல. வயித்தெரிச்சல் பண்ணவே பிடிச்ச முடியாது. நாயன். இல்ல, this kind of No, toxic fellows, they now will do told that by because they want control. They want control of that person and that's how they will do. அதனால தான் எப்போ பார்த்தாலும் நீ ஐஸ்வர்யா ராயா அப்படி he's putting her down, he's belittling her looks. நீ என்ன பெரிய கரெக்ட். இதுவா, நீ அதுவா, கை வச்சு வச்சு காட்டுறான்ல. He is making her feel she is inferior இவன் to சொல்றான் him. இருங்க, விக்கல்ஸ் வரான். விக்கல்ஸ் வந்து நாளைக்கு கொஞ்சம் தனியா பேசிக்கலாம் அப்படிங்கிறான். எதுக்கு சொல்றான் திவ்யா? வந்து கூப்பிடுறான் பார்வதி கிட்ட வந்துட்டு, விக்கல்ஸ் வந்து நாளைக்கு கொஞ்சம் தனியா பேசிக்கலாம் அப்படிங்கிறான். ஆக்சுவலி விக்கல்ஸ் பார்த்துட்டு இருக்கப்பயே நீ அப்படி பேசிட்டு இப்ப அவன் கூட பேசுனீன்னா வெளில பீப்புள் வந்து தப்பா நினைப்பாங்க பார்வதி. ஸோ வந்தா பேசுறத அவாய்ட் பண்ணிக்கோன்னு சொன்னான். யா ஸோ யா மா அது எல்லாரும் என்னோட பார்வதி பார்த்துட்டு எங்கம்மா கருத்து. பேசுறாங்க? பார்வதி பேசவே ஏங்க இல்லம்மா. இவன் திரும்ப தாம்மா வந்து திரும்ப திரும்ப உட்கார்றான். வந்துட்டே இருக்கானேங்க. திரும்ப அவன் திரும்ப வந்து பேசிட்டே கால்ல இருக்கானே. கால்ல அவன் வந்து நல்லவனா விழுறானேங்க பேசல. வெக்கம் இல்லாம பொறுக்கி மாதிரி. அவன் பார்த்தாலும் பேசாதங்கிறது தான் ஹவுஸ் மேட்ஸோட மாதிரிலாம் இல்ல கால். திவ்யா, அதேதான். விழுந்துட்டானேங்க பொறுக்கி மாதிரி. சோ பொறுக்கி சீரியஸ்லிங்க, அந்த பொண்ணு எத்தனை தடவைங்க ஒரு கட்டத்துக்கு மேல அது கான்வர்சேஷன் பண்ணி தராங்க. அவனா வர்றப்பவே வந்தவொடனே வாடா உட்கார்றா பேசலான்னு கூப்பிடலையே, செருப்பால அடிப்பேன்னு தான் சொல்றாங்க. அவன் தான் திரும்ப திரும்ப சேரை போட்டு உட்கார்றான், கையை கிள்றான், கையை நோண்டுறான், என்னென்ன பண்ணக்கூடாதோ பண்றான், ட்ரை பண்றான். அந்த இல்ல பொண்ணு கைய வேணான்னு சொல்லுது. ஒரு யா கட்டத்துக்கு மேல கையெல்லாம் அது கீழ்ற போகிறப்போ போது நோ 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 வெசல் வாஷ் பண்ணிட்டு இருக்கா, ஓகேவா? அப்ப பேட்டரி கொண்டு வந்து கொடுக்கும்போது கை பிடிக்கணும்ல, கையில கொடுக்கணும்ல பேட்டரிய. கொடுக்கும்போது கில்றான். இதெல்லாம் எச்ச God, இல்லையா? so எச்சைங்க தாங்க இப்படி sick. பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப மோசம் கைஸ். இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கான்வர்சேஷன் வந்து இவன் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறான். சோ வந்து என்ன பண்ண முடியும்? பேசித்தானே ஆக முடியும். உட்கார்ந்து பேச வைக்கிறாங்க. அப்போ சார் கால்ல விழுறாரு. இது எப்படி அந்த வீட்டுல அவாய்ட் பண்ண முடியாதுங்க. சீரியஸ்லி எவ்வளவு பெரிய சண்டை போட்டவங்களா இருந்தாலுமே அவாய்ட் பண்ண முடியாது. அதுவும் வெக்கமே இல்லாம ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்போ ஏதாவது கொஞ்சம் சூடு சொரணை இருக்குதுன்னா மேபி இது 1 வாரம் 2 வாரம் போகலாம், இல்லைன்னா வெளில வந்து ஏதாவது நடக்கலாம். பட் இவனுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இவன் லிட்டரலி யூஸ் பண்றான்ல பார்வதி கேம் ஆடக்கூடாது, டிடிஎஃப் வின் பண்ணக்கூடாது. அவ அந்த டாக்ஸிக்கான சாரி அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு துருன்னு இருக்கக்கூடிய அந்த பார்வதி இருக்காங்கல்ல, ஷோ ரன்னர் பார்வதி, அந்த மாதிரியான பார்வதி வந்துடவே கூடாது. ஒரு லவ்வபிளான ஒரு அவன் தான் சொல்றான், என் கூட இருக்கிறப்பதான் பெண்மையா இருக்கிறானா. எதுக்கு பெண்மையா இருக்கிறதுக்கா இந்த ஷோக்கு போனாங்க? அவனுடைய எக்ஸ்ட்ரீம் கோலே அதுதான். பார்வதி பெண்மையா இவன் கிட்ட வந்து ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கணும்னு அவன் ட்ரை பண்றான். அதுக்காக அவன் காலில் விழுறான், பார்வதியை பிளாக் பண்றான். ஆக்சுவலி அதை அந்த பொண்ணால புரிஞ்சுக்க முடியாது அங்க இருக்கிறப்போ. அவங்கள தப்பு சொல்றது எனக்கு எதுவுமே இல்லை. அவங்களால அதை புரிஞ்சு, ஏன்னா இவன் யூஸ் பண்றானுங்கிறது வெளியில இருந்து பாக்குற நமக்கு தானங்க தெரியுது. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி இவனுக்கு வேற கேமே கிடையாது, நம்ம தான் கேம்ங்கிறதெல்லாம் பார்வதிக்கு புரியுது, தெளிவா புரியுது. அப்படியே நாய் மாதிரி சுத்தி நிக்குது இந்த நாய். எல்லாரும் ஆமாங்க. நிக்கிறாங்க, அப்படியே ஐயோ சுத்துறான். நாயை விட மோசமா எப்படா சுத்துதுங்க. போவீங்க எல்லாரும், எப்படா போவீங்க? டேய் போங்கடா போங்கடா, நான் பேசணும்டா, நான் கால்ல உழுவணும்டா அப்படின்னு சொல்லி இந்த நாய் வெயிட் பண்ணுது. சீக்கிரம் தூங்குங்கடான்றான். ஐயோ என்ன டாம், நான் கூட நம்பலங்க இவ்வளவு கேவலமா கூடவா இருப்பானுங்க ஒரு கேம் ஷோல. ஒரு கேமுக்காக இவ்வளவா பண்ணுவானுங்க? ஐயோ ஒரு 15 நாள் சம்பளத்துக்காட்ட இவ்வளவு பண்ற போர்க்கி ஆம்பளையா இல்ல எரிச்சாய் வெள்ளவாடா தைரியமா.
இல்ல சுத்தி சுத்தி திவ்யா, வரா அது கிச்சனையே. அது மட்டும் இல்ல. வெளிய வந்தா அவன் பேரு டாருன்னு அவனுக்கு நல்லா தெரியும். So எல்லாரும் இங்கேயும் இப்ப கேமரா ஜூமே பாருங்க, எல்லாரும் போய் படுத்துட்டாங்க. இவன் உள்ள போறான், நிக்கிறான், அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்குள்ள பொட்டி, அந்த பொட்டி எடுத்து அந்த பக்கம் வைக்கிறான், இந்த பக்கம் வைக்கிறான், போய் பெட்ல மட்டும் படுக்க மாட்டேங்கிறான் பைத்தியக்கார. ஏங்க ஏதாவது நான் கெட்ட வார்த்தை இது பேசிட்டு போறேங்க, புது வருஷம் பிறக்கும் போது இதையெல்லாம் ஆமா பார்த்தனா, இதையெல்லாம் வேணாம் பார்த்தனா டாமி. ஆமா ஏங்க நான் பேசிக்கிட்டு தாங்க இருக்கிறேன். நான் பேசக்கூடாதுதாங்க நினைச்சேன். புது வருஷமா இருக்கேன், நீ ஒரு நாள் பேசாம இருக்கலான்ட்டு என்னால முடியல. எச்ச பொறுக்கித்தனமா சுத்தி சுத்தி வராங்க. ஏங்க இ- இது ரொம்ப அசிங்கமா இருக்கு பாக்குறதுக்கு. இதெல்லாம் எப்படி ஆதரிக்க போறாங்கன்னு தெரியல ஹாப்பி கபூத்தின் நியூ ஃபேன்ஸ். இயர் ஹாப்பி பலூன். நியூ இயர் சாரி பிலீவ். ஹாப்பி ஹாய் தேங்க்யூ நான் ஒன்னே தேங்க்யூ. ஒன்று சொல்லிடுறேன். ஹாப்பி நியூ இயர் பலூன். ஹாப்பி நியூ இயர் டாம். சாரி நான் தான் லேட்டா கொஞ்சம் நான்லாம் உனக்கு மெசேஜ் டைம் பண்ணிட்டேன்பா. ஆயிடுச்சா. நான்லாம் நான் ஸ்பேஸ்ல இங்க இருக்கும்போது உனக்கு மெசேஜ் பண்ணிருக்கிறேன்ப்பா. நான் பார்க்கல டாம். சாரி டாம். நான் இப்பதான் ஒரு ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். வந்தேன். வைஃபை வைஃபை நான் கனெக்ட் ஒன்னே பண்ணி ஒன்று ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். உங்களுக்கு தான் பண்றேன். நான் ஒன்னே ஒன்று சொல்லு பலூன், ஒரு நிமிஷம் இருங்க பாஷினி. எல்லாருக்கும் சாரி ஹாப்பி நான் ஹாப்பி மியூட்ல ஹாப்பி ஒரே நியூ ஒன்று இயர். சொல்லிடுறேன். ஆமா ஒரு நிமிஷம் இருங்கம்மா சுபாஷினிமா, சொல்லுங்க இருங்க. இருங்க சொல்லிட்டு பேசுங்க பேசுங்க நான் வெயிட் பண்றேன். இல்லை நான் ஒன் செகண்ட் தான். ஸோ இப்போ நீங்கள்லாம் பார்க்கறத விட நான் இன்னும் எனக்கு ஜாஸ்தியாகவே வருது இங்கே லைவ்ல. நீங்கள்லாம் சொல்றது வந்து நான் எப்பயோ பார்த்துட்டேன் ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடியே. ஸோ இப்போ தான் வந்து அவன் வந்து உட்காந்து செகண்ட் டைம் எல்லாம் சுற்றி சுற்றி வந்துட்டான். அவன் வரத்துக்கு முன்னாடி தான் இவர் சொல்றாரு, அவன் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். பாஸ் சொல்றாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க, கதவுகள் திரைகளோடு மூடப்படும்ன்றாங்க. அதனால இப்போ வந்து உட்காந்துட்டான். இப்போதான் பர்மனண்டா வந்து உட்காந்துட்டான் எதிர்க்க. அவ்வளவுதான். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் தட். யா எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க, வீட்டின் கதவுகள் பாத்தீங்களா? திரைகளோடு இல்ல மூடப்படும். இல்ல நான் வந்து ஒரு 5 நிமிஷம் பின்னாடி பாத்துட்டு இருக்கேங்க. ஓகே ஓகே. யா இதுதான் நடந்துச்சு. சொல்லு பலூன். டாம் பிக் பாஸ் பத்தி இல்ல டாம். நான் ஜஸ்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்றதுக்காக தெரியும் தான் மேல தெரியும் வந்தேன். பலூன். நானும் அதுக்காக தான் சரி ஒரு நிமிஷம் இருங்க, பிக் பாஸ் டாபிக் அப்புறம் பேசிக்கலாம், பலூன் பேசிட்டு போயிருவா அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். ஏன்னா இப்பதான் எங்களுக்கு இங்க 7 o'clock till 12 o'clock இங்க தான் வெளியே சுத்திட்டு இருப்பேன். அதனால விடிகால ஆயிரம். நீங்க ஸ்பேஸ் முடிக்கிறதுக்கு கூட நான் வந்துருவேன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி இருந்தாலும் விடிய விடிய ஓட்டுவீங்க தானே டாம். ஓகே எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் டாம். ஹாப்பி நியூ ஸ்பெஷலா இயர் உனக்கு. பலூன். தேங்க்யூ சோ Yeah. மச் பலூன். ஓகே ஸ்பேஸ் முடிச்சுட்டு கனெக்ட் பண்ணுவோம். சரிடா. பை 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 பை. பை பை பை. யாரா இவளுக்கு 2 பேரும்? ஏங்க இவன் யாருங்க இவன்? எப்பா சாமி. ஐயோ பிரவீன், ஈவிட்டிக்கு போறியா? உள்ள என்ட்ரானதும் ஹலோ மேக் ஏதாவது சொல்ல வரீங்களா? இப்போ அவங்க பேட்சப் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. நம்ம எல்லாருமே டிவிக்கு வெளியே இருந்து பார்க்குறோம். ஆனா அவங்க அது எல்லாத்தையுமே உள்ள இருந்து அனுபவிச்சிருக்காங்க. அனுபவிச்சுட்டும் அதுக்கு அடுத்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு திரும்பவும் பேசுறாங்கன்னா அந்த மனசு ஒன்று சொல்லுது தானே, அதை அவங்க கேட்குறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து ஒரு நம்மளுக்கு வந்து எல்லா சைடுமே தெரியும், எல்லா கண்டஸ்டண்டை பத்தி எல்லா சைடுமே தெரியும். ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவங்க முன்னாடி நடக்கிறது மட்டும் தான் தெரியும், பின்னாடி நடக்கிறது எவ்வளவு தூரம் தெரியுங்கிறது நம்மளுக்கு தெரியாது.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இத்தன ஃபேமிலி வந்தாங்க. பார்வதியோட ஃபேமிலி வந்தாங்க. யாருமே கமருதீன் வந்து இப்படி யூஸ் பண்றாங்கிற விஷயத்த சொல்லவே இல்ல. அதனால அத பத்தி அவளுக்கு தெரியாது. ஆனாலும் அவளுக்கு ஒரு டவுட் இருந்தது. அந்த சண்டே எபிசோட்ல அதுவுமே அவளுக்கு முன்னாடியே இருந்தது. அது கிளியர் ஆயிட்டு. இருந்தாலும் அவ மைண்ட்ல ஒண்ணு இருந்தது. ஸோ பார்த்துட்டு தான் நான் எதுனாலும் முடிவு பண்ணுவேன்னு. அது அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ பேச்சப் பண்ணாலும் சரி, நாளைக்கு லைவ்ல என்ன நடந்தாலும் சரி, அந்த நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்லும் தெரியுமா? நம்ம ஒரு இடத்துக்கு போனாலோ, ஒரு இது பண்ணாலும் நம்ம மனசுக்கே சொல்லும். இது கரெக்ட்டா இருக்கும் நம்மளுக்கு. இல்ல இது தப்பா இருக்கு. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும். அந்த விஷயத்த அவ வந்து அவ மனசு சொல்றத அவ கேட்கறான்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, ஷோ பார்த்துட்டு வந்து அவ முடிவு பண்ணிக்கிடுவா. வேணுங்கிறதோ, வேண்டாங்கிறதோ அவ பண்ணிக்கிடுவா. ஒரு நிமிஷமா சாரிமா சார் டைலாக் சொல்றாரு, பிரிச்சு விடுறதுக்கு 1000 பேர் வருவாங்க பாரு, சேர்த்து வைக்கிறதுக்குலாம் யாரும் வரமாட்டாங்க பாரு. டேய் 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 பிரியறதே என்னடா அவன் தான். பிரச்சனை பண்றதே அவன் தான். எதுக்குடா அந்த பிரச்சனைய பண்ற? டாம் தேவையே நான் கூட இல்லையே. நினைச்சேன் எப்படி அவன் கரெக்ட் பண்ணிருப்பானு இவனு பார்த்தா நம்மளே கரெக்ட் ஆயிடுவோம் போல இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னக்கூட்டியே அவ பால் கொண்டு போய் அடிச்சது, பவுடர் பூசுறது இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு தானே. அதுதான் இவ ஏன் பண்ணா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டா இருந்தது. அவன் தாமா வந்து ஃபர்ஸ்ட் சாரி சொன்னான். எபிசோட் பாருங்கம்மா தயவு செஞ்சு ஃபுல்லா. எபிசோட் பார்க்கல. நான் லைவ் பார்த்துட்டு இருக்கேன். இல்லம்மா நீங்க சொல்றீங்கல்ல பவுடர் வச்சு அவன் தான் அடிச்சான். அப்படி கிடையாது. முதல்ல டாஸ்க் 4 முடிஞ்ச உடனே சார் வந்து சாரி கேட்டு இட்ஸ் நைஸ் கேம்னு கட்டி பிடிச்சிட்டாரு, வெக்கமே ஆமா, இல்லாம. ஆமா. அது பார்த்தேன். அப்புறமா அது டாஸ்க் 5 சாரி முடிஞ்ச சொல்லல அவன். உடனேமே அரே டாஸ்க் 5 முடிஞ்ச உடனேமே முதல்ல அவன் போய் சாரி கேட்கறாமா. எதுக்குடா சாரி ஓகே. கேட்கறன்றப்போ சிரிச்சுட்டு அவன் வந்து கமலெல்லாம் தேடி கொடுத்து பொறுக்கி வேலை பார்த்தது ஃபர்ஸ்ட் கமருதீன். பார்வதியை சொல்லவே சொல்லாதீங்க. அது ஓகே. லைவ்ல வரல. அது ஆக்சுவலி ஓகே. லைவ்ல வரல. அதுதான் லைவ்ல எபிசோட்ல தான் எனக்கு நான் அது காமிச்சிருக்காங்க. பார்க்கல. இவ லைவ்ல சுபிக்ஸா அந்த சொல்றத சாரியே கேட்டேன். வரல. சுபிக்ஸா சொல்றத கேட்டேன். என் கமரும் பருவும் பேசுறாங்க. அவங்க கம்மல்லாம் தான் தேடி சொன்னாங்க. கொடுத்தாங்கன்னு சுபிக்ஸா சொல்றது தான் கேட்டேன். ஆக்சுவலி